நன்மைகளின் நாயகனாம் இயேசுவின் வல்ல நாமத்தினாலே அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய திருவார்த்தை சங்கீதம் 97:10. தீமையை வெறுத்து விடுங்கள். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தீமையை நன்மையினால் வெல்லு. இக்காலத்தில் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறேன், கர்த்தரில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு தீமைகளை வெறுக்காமல் தீமை செய்வதில் பிரியப்படுகிறார்கள். தீமை செய்வதே அவர்களின் நோக்கமாக உள்ளது. தீய காரியங்களை திட்டமிட்டு செய்வதில் முக்கியத்துவத்தை கொடுக்கிறார்கள். எதிரிகள் தீமைகள் செய்தாலும் நாம் நன்மை செய்ய வேண்டும். பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. பழிக்கு பழி வாங்குவதில் அப்படி ஒரு வேகம், அப்படி ஒரு வைராக்கியம். நம்முடைய ஆண்டவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி ஊழியம் செய்தார். அவரிடத்தில் ஒரு தீமையை பார்க்க முடியாது. தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர். தீமை செய்கிறவர்கள் கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்கள் அல்ல. நம்முடைய இருதயத்தில் பரிசுத்தர் வாசம் செய்ய வேண்டுமென்றால் தீமையை முற்றிலுமாய் வெறுத்து விடுங்கள். தீமைகளை முற்றிலுமாய் அறுத்து எரியுங்கள். தீமைகளை நன்மைகளால் வெல்லுங்கள். அப்போது கர்த்தர் நம்மோடு இருப்பார். நம்மை காப்பாற்றி துன்மார்க்கனின் கைக்கு தப்புவித்து ஆசீர்வதித்து நம்முடைய தலையை உயர்த்துவாராக. ஆமென்.